அனைவருக்கும் வணக்கம். யூபியில் மூன்றாவது கட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்துகிட்ருக்கு. 10 தொகுதிக்குன்னு நினைக்கிறேன் அங்கே நடந்தது. அதில் ஒரு வீடியோ கலைஞர் செய்தியில் பார்த்தோம். என்ன அப்படின்னா, முஸ்லீம்களுக்கு ஓட்டு போட அனுமதிக்காமல் போலீஸார்கள் அடித்து விரட்டுறாங்க அப்படின்னு ஒரு வீடியோவை கலைஞர் செய்தியில் போட்டாங்க. இது என்ன உண்மை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முற்பட்டோம். அதில் தெரிய வந்தது என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற போலீஸ் அடிச்செல்லாம் விரட்டல. ஓட்டு, அதாவது வாக்காளர் அடையாள அட்டை இருக்கும்ல, அது ஆதார் கார்டு இதெல்லாம் கேட்டுட்டு காமிச்சிட்டு எல்லாமே சரியாக இருந்தும் எங்களை வாக்களிக்க அனுமதிக்கலை அப்படின்னு சில இடங்களில் யூபியில் முஸ்லீம் மக்கள் சொல்லியிருக்காங்க. ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாங்க. இந்த கலைஞர் செய்தியில் பார்த்திங்கன்னா அடித்து விரட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ மட்டும் நியூஸில் கலைஞர் செய்தியில் போட்டிருக்காங்க. சரி, இதுக்கு நம்ம ஒரு வீடியோவை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பார்த்துடலாம். आपका नाम क्या है? बनगा उनका पर्ची बांटने का काम होता है। ये पर्ची में उसको हम इलाज कर लेंगे। तपन जितने फर्जी उड़ेगा हम कर देंगे उसका इलाज। ये आधार कार्ड बनाना है फर्जी। बताओ बेटा, कितने भेजा तुम्हें यहाँ? किसने भेजा आपको यहाँ? तपन सर ने भेजा। चुप यार, किसने भेजा है? तपन जी ने वोट डालने किसने भेजा आपको? आप नहीं बोलेंगे। पर्ची आई तो आ गए हम वोट डालने। अच्छा, आपका नाम क्या है? फरीन। और ये पर्ची किसका वोट डालने, वोट डालने किसका आई हो? अब फरीन का। फरीन। और आपका नाम क्या है? फरीन। फरीन नाम है। फरीन का वोट डालने आई हो? 8th क्लास। ये फोटो आपका ही है? हाँ। अच्छा, 18 साल की उम्र। 8वीं क्लास में 8वीं क्लास में तो 18 साल होते नहीं। वोट कैसे ये फर्जी नया आधार कार्ड फर्जी अभी बना हुआ है। अभी बना आपको बुलाओ। कोई बात नहीं, अभी चेक बन जाता है बेटा। अरे पीटर सिंह साहब, बंद करो पोलिंग पहले। बनगा उनका पर्ची बांटने का काम होता है। ये पर्ची में उसको हम इलाज कर लेंगे। तपन जितने फर्जी उड़ेगा हम कर देंगे उसका इलाज। ये आधार कार्ड बनाना है फर्जी। बताओ बेटा, कितने भेजा तुम्हें यहाँ? किसने भेजा आपको यहाँ? பார்த்தீங்களா? அதாவது 12 வயசு இருக்கிற ஒரு பெண் குழந்தை வாக்களிக்க ஒரு வாக்குச்சாவடியில் அனுமதிச்சிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஷமீம் அஹ்மத் அப்படிங்கிற ஒரு அங்கே இருக்கிற ப்ரெசிடிங் ஆஃபீஸர் அனுமதிச்சிருக்காரு. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூபியில் சம்பல், அதாவது எந்த பகுதியில் கலைஞர் செய்தியில் நம்ம பார்த்தோமோ அனுமதிக்கலை முஸ்லீம்களை வாக்களிக்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இதுதான். இந்த செய்தியை இப்போ நம்ம பார்த்த வீடியோவை கலைஞர் செய்தி போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே இருக்கிற முஸ்லீம்களை தூண்டிவிட்டு பிரதமருக்கு எதிராக செயல்பட வைக்கிற வேலையை தான் கலைஞர் செய்தியாகட்டும், கலைஞர் டிவி நிறுவனமாகட்டும், திமுகவாகட்டும் இந்த திராவிட கட்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு வீடியோவையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு இஸ்லாமிய சகோதரர் மோடி ஏன் வரணும் அப்படிங்கிற ஒரு வீடியோவையும் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. पार्टी की जो मोदी जी हैं वो हिंदू मुस्लिम की राजनीति करते हैं, राम मंदिर के लेके राजनीति करते हैं, क्या लगता है? आप थोड़े से एक पत्रकार हो, थोड़ा सा काम करना, इतना करना है कि ऑनलाइन चेक करना कि जो जितने भी योजनाएं हैं उसमें मुसलमानों को नाम देख कर हटा दिया गया है। राशन देने में हो, चाहे घर बनाने के लिए हो, शौचालय के लिए हो, जितनी भी योजनाएं हैं या किसी को नाम देख के हटाया जाता है। इस वक्त मुसलमान यूपीएससी के अंदर 52 बच्चे मुसलमान IPS IAS के लिए चुने गए, पता है? பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் முஸ்லீம் அவங்களுடைய மனநிலை இருக்குது. ஆனால் அவங்கள வேணும்னே திசை திருப்பி தூண்டிவிட்டு மோடி அவர்களுக்கு எதிராக செயல்பட வைக்கிற வேலையை தான் திமுகவாகட்டும், அந்த காங்கிரஸ் ஆகட்டும், இந்தி கூட்டணி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கிளியராக தெரியுது. இதே மாதிரி போன எலெக்ஷனில் சொன்னாங்க என்னென்னா, யூபியில் அசாம்லேருந்து வர ட்ரெயினை மறிச்சிட்டாங்க. ஏன்னா முஸ்லீம் அங்கே இருந்து இங்கே யூபியில் ஓட்டு போடுறதுக்கு வந்தாங்களாம் அந்த ஊர் மக்கள். அதனால் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், இவங்களுக்கு எதிராக ஓட்டு போடுறவங்க
வந்துட்டு கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, இதில் ஒரு மக்கள் எல்லாருமே நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க முஸ்லீமாக இருக்கிறவங்க ஆதரவு பாஜகவுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது இவங்க வந்துட்டு காங்கிரஸுக்கு தான் போடுவாங்க, இவங்க பிஜேபிக்கு போட மாட்டாங்க அப்படின்னு எப்படி தெரியும்? இது சொல்கிறதுல ஒரு லாஜிக் வேண்டாமா? இந்த மக்கள் அத்தனை மக்கள் வராங்க, அத்தனை மக்கள்லேயும் இவங்க எல்லாருமே காங்கிரஸுக்கு தான் போட போகிறாங்க அப்படிங்கிறது பாஜகவுக்கு தெரிஞ்சிருக்குமா? இங்கே என்னெல்லாம் வேலை நடக்குதோ அப்படிங்கிற வேற ஒரு சைடு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். யார் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்த மனசுலேயும் புகுந்து பார்க்குறது தான் மோடி அரசாங்கத்துடைய வேலையாக இருக்குமா, பாஜகவுடைய வேலையாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து கொஞ்சம் பார்க்கணும். அதே மாதிரி சம்பல் அந்த பகுதி காவல் நிலையத்திலேருந்து அவங்களுடைய அஃபிஷியல் தகவல் என்ன அப்படின்னா, வாக்குச்சாவடிக்குள்ளே நுழைந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் ஒழுங்கு அமைக்கவும் தான் வரிசையில் நின்று வாக்களிக்க செய்கிறதுக்காக தான் வந்துட்டு நாங்கள் பண்ணமே தவிர சண்டை போடுறதோ அப்படி எதுவும் காவல்துறை செய்யலை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபேக்ட். ஆனால் திரித்து கூறப்படுற ஒரு செய்தியாக தான் கலைஞர் செய்தியில் நம்ம அந்த வீடியோவை பார்க்க முடியுது. அதனால் நம்ம எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத மக்கள் தான் பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம்.